புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்களை முடக்கிய விளம்பர திமுக அரசு புதிய திட்டங்களை முறையாக செயல்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. இதனால் தமிழ்நாட்டை கடன் வாங்குவதில் முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த அரசு. கடன் அதிகரித்துள்ளதால் அந்த சுமையை மக்கள் மீது திணித்து வரும் திமுக ஆட்சியின் பொருளாதார நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சி தலைவி அம்மா தமது ஆட்சி காலத்தில் மக்களை அறிவு சார்ந்தும் தொழில் சார்ந்தும் மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தினார். அதன் மூலம் மக்கள் தொழில் முனைவோர்களாக மாறினர். சுய தொழில்களை ஆரம்பித்து பொருளாதாரம் ஈட்டி முன்னேற்றம் கண்டனர். கல்வி மூலம் மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைய இலவச லேப்டாப், மிதிவண்டி, ஏழை எளிய மக்கள் வீடு கட்ட அம்மா சிமெண்ட், கிராமப்புற பெண்கள் சுயமாக வாழ்க்கையில் முன்னேற ஆடு வழங்கும் திட்டம், ஏழை எளிய குடும்பங்களில் பொருளாதாரத்தால் பின்தங்கியுள்ள பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், குறைந்த விலையில் உணவளிக்கும் அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற அம்மா மினி கிளினிக், பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் என பல எண்ணற்ற திட்டங்களை மக்கள் நலனுக்காக வாரி வழங்கினார் புரட்சி தலைவி அம்மா. மக்களுக்கு நலன் பயக்கும் இந்த திட்டங்களை தற்போதுள்ள விளம்பர திமுக அரசு முடக்கியும் கிடப்பிலும் போட்டுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படும் இந்த அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி தொடர்பாக நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிக முக்கியமாக இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு அதிக அளவில் கடன் வாங்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நடப்பு ஆண்டு மார்ச் மாதம் வரை 8,30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. மொத்த கடன் அளவை பல மடங்கு உயர்த்தி தமிழக மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது நிர்வாக திறனற்ற இந்த விளம்பர திமுக அரசு. இவ்வளவு கடன் வாங்கியும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்று கேட்டால் அது நிச்சயம் கேள்விக்குறிதான். மாறாக மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு என அனைத்து வரிகளையும் உயர்த்தி மக்களை வாட்டி வதைத்து வருகிறது இந்த அரசு. அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறுகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். அரசாங்கம் பே பண்ண வேண்டிய வரி திருப்பி அவங்க கொடுக்கணும் இல்லையா, வட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாருங்களேன், இப்பயே எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்திங்கனாக்க அந்த டேர்மில் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு அதிகரிப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க சீர் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் மறுபடியும் அதிகரிக்க செய்வாங்க. அதனால் என்ன ஆகுனாக்க மெயினாக மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். ஸோ அதனால் இதெல்லாம் குறைக்கணும்னா இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் எது தேவையோ அதை கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் குறைப்பது நன்கு. தேவையில்லாத திட்டங்களுக்கு கடன் வாங்கி செலவிடுவதால் தமிழ்நாட்டில் பல துறைகள் நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருளாதார நிபுணர்களின் குற்றச்சாட்டு. குறிப்பாக மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை அனைத்தும் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக கூறும் பொருளாதார நிபுணர்கள் அரசு வாங்கிய கடன், அதற்கான வட்டி மக்கள் தலையில் சுமத்தப்படும் என எச்சரிக்கின்றனர். கடன்களை குறைத்து ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டாக, உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், கடன் சுமை அதிகமாக இருக்கிறது. அந்த கடன் சுமையை குறைக்க வேண்டும் என்றால் அதில் வந்து தேவையில்லாத ஃப்ரீபீஸ் ஒரு 100 யூனிட் கொடுக்குறோம், அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரேட்டை வந்து ஒரு மாடரேட்டாக பண்ணணும்னு வச்சுங்களேன், எல்லாருமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுமாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்லேயும் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவை அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா அதில் பார்த்திங்கனாக்க அது வந்து மொத்தமே ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபா தான் வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஒரு மாதம் 15,000 ரூபாய் வருமானம் வாங்குறவங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அது இழப்பு தான் வரும். வெற்றி விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விளம்பர திமுக அரசு மக்களுக்கு செலவு செய்வதாக கூறி கடன் வாங்கி பல துறைகளில் ஊழலில் ஈடுபட்டு வருவது தற்போது ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. வருவாயை பெருக்க மக்களின் தலையில் வரிச்சுமையை சுமத்தாமல் அதே நேரத்தில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை தீட்டுவதுதான் ஒரு நல்ல ஆட்சியின் மாண்பு. ஆனால் இந்த விளம்பர அரசோ அனைத்து வகையிலும் இம்சிக்கும் ஆட்சியாகவே இருந்து வருகிறது என்பதே
தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் நித்யானந்தன்.